நண்பரோட மார்க்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்ஸ் என்ன ப்ரோ மார்க்கு? 74.04. சரிங்களா, 74 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி அவங்க எப்படி எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, எவ்வளோ டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாங்க, கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் 1/3 இருக்கிறதுனால நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ப்ரோ போட்டீங்க? நான் ஒரு 82 அட்டன் பண்ணேன். 82 அட்டன் பண்ணதில் 76 கரெக்டு. 76 கொஷின்ஸ் கரெக்டாக வந்தது. 6 கொஷின் தப்பாக வந்துச்சு. 6 கொஷின் தப்பாக வந்ததில் எனக்கு 2 மார்க் ப்ரோ. சரி ப்ரோ, அடுத்து நீங்கள் எத்தனை இயர்ஸாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். 6 to 7, 8 மந்த்ஸ் இருக்கும். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்ளீட்டாலாம் உட்காந்து படிக்கல. அப்பப்போ ஒர்க் போயிட்டு டைம் கிடைக்கிறப்போ எப்பப்போலாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ அப்படி அப்படியே தான் வந்து ஜென்ரல் நாலேஜ் 20 கேள்வி இருக்கும். சயின்ஸில் 25 கேள்வி, மேக்ஸில் 25, ரீசனிங்கில் 30, மொத்தமாக 100 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் நாலேஜில் வந்து நான் நினச்சேன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்னு. கரண்ட் அஃபேர்ஸும் எல்லாம் மிக்ஸ்டாக தான் இருக்கும்னு. ஆனால் 20 கொஷினுமே கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருந்தது ஜிகேல. அது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது நீங்கள் பார்த்துக்கணும். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 குரூப் டி அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. சரியா, அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. குரூப் டிக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். சரியா, நிறைய பேர் வந்து 2025 அப்ளிகேஷன் பண்ணி 2026 எக்ஸாமில் எழுதி இங்கே போதுமான கட் ஆஃப் கிடச்சிருக்காது. மார்க் வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கும். ஒரு 50, 55, 60 மார்க் அந்த மாதிரி ரேஞ்சில் கிடச்சிருக்கும். நம்ம நண்பர் வந்து இப்போ தாம்பரம், சரியா, சென்னை தாம்பரத்துலேருந்து நம்ம ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2025 குரூப் டிக்கான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி 2026 எக்ஸாம் பிசிக்கலுக்காண்டி, சரியா, 2025 டிசம்பரில் எக்ஸாம் எழுதி 2026 இப்போ பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நண்பரோட மார்க்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்ஸ் என்ன ப்ரோ மார்க்கு? 74.04. சரிங்களா, 74 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களோட எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி அவங்க எப்படி எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, எவ்வளோ டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாங்க, மேக்ஸுக்கு எங்கே அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க, சரியா, அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்கலாம். சரியா ப்ரோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இப்போ கம்மிங் டேஸ் நம்ம குரூப் டி பசங்க வந்து எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களும் சக்ஸஸ் ஆகலாம். சரிங்களா, நீங்கள் வந்து இப்போ ஒரு சேஃப் மார்க் வச்சுருக்கீங்க, ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப். சரிங்களா, நீங்கள் சேஃப் மார்க் வச்சுருக்கீங்க. நம்ம கம்மிங் டேஸ் நம்ம பசங்க வந்து இப்போ குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா எக்ஸாமுக்கு, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டெய்லி ப்ராசஸ் என்ன, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ. நான் வந்து ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பித்தது வந்து ஜூன் 2023 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரேஸ் அகாடமி, சென்னையில் ரேஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்குது. அங்கே வந்து ரயில்வே, எஸ்எஸ்சி, அப்புறம் பேங்கிங்க்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனும் கொடுக்குறாங்க, போத் ஆன்லைனும் கொடுக்குறாங்க. நான் ஆஃப்லைன் ட்ரைனிங் கோச்சிங் போனேன். அங்கே வந்து பேசிக்காக மேக்ஸு, ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. பேசிக் கிளாஸு ஒரு 3 மந்த்ஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்லாம் தெரிஞ்சக்கப்புறம் மேக்ஸுக்கு வந்து ஆப்டிடியூடு நான் ஒர்க்கு போட்டு பார்ப்பேன். ஒரு ஈவினிங், மார்னிங்கு, ஆஃப்டர்நூன் அப்போது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். ரீசனிங் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும். எல்லாம் ஈஸியாக அந்த சிலபஸ் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ரீசனிங்கு. மேக்ஸில் அட்வான்ஸ் மேக்ஸ், அந்த அரித்மெட்டிக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். மற்றபடி அட்வான்ஸ் மேக்ஸில் சில பேருக்கு, எனக்கும் அட்வான்ஸ் மேக்ஸ் சில டாபிக்ஸ் வராது. அந்த ஜாமெட்ரி டாபிக்ஸ்லாம் எனக்கு சரியாக அந்த கான்செப்ட்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஃபுல்லாக சிலபஸ் என்னால் கவர் பண்ண முடியலனாலும் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். மார்னிங், ஆஃப்டர்நூன்லாம் நான் கான்செப்ட் இப்போ புது கான்செப்ட் நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் அந்த அந்த டாபிக் ரிலேட்டட் அந்த டெஸ்ட் புக்கில் டெஸ்ட் போட்டு பார்ப்பேன். அப்புறம் லைவ் டெஸ்ட் புக்கில் விடுவாங்க. லைவ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவேன். லைவ் டெஸ்ட் அந்த ரேங்கிங் பார்ப்பேன். எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம், 100 கொஷின்ஸில் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்கரெக்டாக இருக்குது, எவ்வளோ அக்யூரசி வந்திருக்கு,
அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பேன். டே பை டே நம்ம அந்த லேர்ன் பண்ண பண்ண மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். அந்த இன்கரெக்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இன்கரெக்ட் கம்மியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கரெக்டாக எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் 1/3 இருக்கிறதுனால நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ப்ரோ போட்டீங்க? நான் ஒரு 82 அட்டன் பண்ணேன். 82 அட்டன் பண்ணதில் 76 கரெக்டு. 76 கொஷின்ஸ் கரெக்டாக வந்தது. 6 கொஷின் தப்பாக வந்துச்சு. 6 கொஷின் தப்பாக வந்ததில் எனக்கு 2 மார்க் கம்மியாகி 74 ஓகே ப்ரோ. 76லேருந்து 2 மார்க் கம்மியாகி 74.04 வந்துச்சு. ஓகே ப்ரோ. இது நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா? இதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் நாலேஜு. ஜென்ரல் நாலேஜ்லேயே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் கவர் ஆகிடும். சயின்ஸு எல்லாம் கவர் ஆகிடும். அதில் வந்து என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ஜிகே தான் அதிக போர்ஷன் கவர் ஆகும். இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் தான் கவர் ஆகும் என்டிபிசியில். இதில் குரூப் டியில் வந்து அது அந்த என்டிபிசி கம்பேர் பண்ணுறப்போ இந்த குரூப் டியில் சயின்ஸ் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். அது என்சிஆர்டி சயின்ஸ் புக்கு 9th 10th சயின்ஸ் புக்கு படித்தேன். அது ஜஸ்ட்டு அந்த புக்கு படிக்கிறத விட நீங்கள் கோர்ஸு சயின்ஸ் மேக்னெட்டுன்னு ஒரு ஒரு ஆப் நான் வச்சுருந்தேன். சயின்ஸ் மேக்னெட்டுன்னு ஒரு ஆப். அதில் நீங்கள் கோர்ஸு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சயின்ஸு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களே கான்செப்ட் சொல்லி தருவாங்க. சொல்லி தந்துட்டு ப்ரீவியஸ் இயர் இதுக்கு முன்னாடி குரூப் டியில் 22 ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் டி கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக. சரி ப்ரோ. நீங்கள் இப்போ வந்து குரூப் டியில் 74 மார்க்ஸ் வச்சுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க? அதில் எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சு? அதெல்லாம் எப்படி ஓவராலில் போச்சா? இதுக்கு முன்னாடி நான் ஆர்ஆர்பி என்டிபிசி 2025ல் அட்டன் பண்ணேன். அதில் ஸ்டேஜ் 1 வந்து ஜூலை மந்த் எழுதினேன். ஸ்டேஜ் 1 அதில் வந்து ரா மார்க்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 59 பாயிண்ட் சம்திங் வந்துச்சு. அது வந்து நார்மலைசேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து அக்டோபர் 13 எழுதினேன். சிபிடி 2 என்டிபிசி சிபிடி 2 அக்டோபர் 13 எழுதினேன். அது வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. 120க்கு எழுதுவோம் மெயின்ஸு. அது வந்து 100 கன்வெர்ட் பண்ணுறப்போ 66 பாயிண்ட் சம்திங் மார்க் வந்துச்சு. அது வந்து நான் எஸ்சி கேட்டகரி வந்து 64 வந்து கட் ஆஃப் இருந்தது. டைப்பிங் போஸ்ட்டுக்கெலாம் 64 கட் ஆஃப் இருந்தது. டைப்பிங் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். டைப்பிங் டெஸ்ட் வந்து டிசம்பர் 28ல் நடந்துச்சு. நான் குரூப் டி டிசம்பர் 8 எழுதினேன். அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட்டு நடந்துச்சு டிசம்பர் 28. டிசம்பர் 28ல் டைப்பிங் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். குவாலிஃபை ஆயிடுவேன். ஆனால் ஃபைனல் செலெக்ஷன் தான் டவுட்டாக இருக்குது. சரி ப்ரோ. ஓகே, கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. சரி ப்ரோ, அடுத்து நீங்கள் எத்தனை இயர்ஸாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். 6 to 7 8 மந்த்ஸ் இருக்கும். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்ளீட்டாலாம் உட்காந்து படிக்கல. அப்பப்போ ஒர்க் போயிட்டு டைம் கிடைக்கிறப்போ எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ அப்படி அப்படியே தான் படித்தது. சரி ப்ரோ. இப்போ கம்மிங் டேஸ் இப்போ குரூப் டி பசங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுங்க? ஷார்ட்டாக அப்படி சொல்லி முடிங்க பார்க்கலாம். ஒர்க்கு போவேன். ஒர்க் போயிட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்போ எப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ படிப்பேன். சாட்டர்டே சண்டேல லைப்ரரிக்கு போவேன். ட்ரை பண்ணுங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாதி ஒரு 100க்கு 50 மார்க்கு கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. லேர்ன் பண்ண டெஸ்ட்டு போட்டு பார்க்க டெய்லி நம்ம இம்ப்ரூவ் ஆக மார்க்கு கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக. கான்ஃபிடென்ஸாக படிக்க சொல்கிறீங்க. அப்போ இதுவும் அட்டன் பண்ணி பார்க்க சொல்கிறீங்க. கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி பார்க்க சொல்கிறீங்க. டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணி டெஸ்ட்டும் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச்சு மார்க் டெஸ்ட்டும் நம்ம அட்டன் பண்ணணும். டெய்லி லைவ் டெஸ்ட்டும் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம்லேயும் அந்த நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கும் போதும் நம்மளுக்கு சில டைம் எக்ஸாம் முன்னாடி இப்போ 45 ஷிஃப்ட் இருக்குன்னா நம்ம ஷிஃப்ட்டு எக்ஸாம் முன்னாடியே ஃபஸ்ட்டு டேவே நம்மளுக்கு எக்ஸாம் வரும். அது
அவங்க போடுறதுல தானே இருக்குது சிட்டி இன்டிமேஷன் எக்ஸாம் அந்த ஹால் டிக்கெட் எல்லாமே. சில டைமில் வந்து நம்மளுக்கு லேட்டாக வர வாய்ப்பு இருக்குது. 45 ஷிஃப்ட்டு இப்போ 15 நாள் நடக்குதுன்னா எக்ஸாம் வந்து ஒரு 10வது நாள் 12வது நாள் அந்த மாதிரி. இப்போ அதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்கல்ல, ஒரு 10 நாள் எக்ஸாம் எழுதியிருப்பாங்கல்ல, அப்போ வந்து அவங்களோட எப்படி இருந்ததுன்னு நம்ம ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸாம் லெவல் எப்படி, டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் நம்ம அனாலிசிஸ் போடுவாங்க. அந்த அனாலிசிஸ் இப்போ இந்த கரண்ட்டாக நான் எழுதின குரூப் டியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் 20 கேள்வி இருக்கும். சயின்ஸில் 25 கேள்வி, மேக்ஸில் 25, ரீசனிங்கில் 30, மொத்தமாக 100 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் நாலேஜில் வந்து நான் என்ன நினச்சேன், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்னு. கரண்ட் அஃபேர்ஸும் எல்லாம் மிக்ஸ்டாக தான் இருக்கும்னு. ஆனால் 20 கொஷினுமே கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருந்தது ஜிகேல. அது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது நீங்கள் பார்த்துக்கணும். சரி நண்பா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். நம்ம நண்பரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எப்படி எப்படி பண்ணோம் அப்படின்னு ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் 2026 எக்ஸாம் எழுதி 2027 நீங்களும் ஆர்ஆர்பி குரூப் டி கிளியர் பண்ணி நீங்களும் ஜாபுக்கு போகணும். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே.